Hi guys, good morning, good afternoon, good evening everyone. Welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோவை ஃபுல்லா பார்க்க மறந்துடாதீங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன क्वेश्चन இருக்கு. என்ன அப்படின்னா the baby had cried before her father came. இதுல நான் ரெண்டு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இருக்குது என்ன? the baby had cried. குழந்தை அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அடுத்து before her father came. அவங்க அப்பா வரதுக்கு முன்னாடி. சரி, ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் எது வரும், செகண்ட் எது வரும்? குழந்தை அழுதுகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல சொல்றோம். அதுக்கப்புறமா பிஃபோர் அப்படின்றது பின்னாடி இல்லையா? அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா வராங்க. சோ ஒரு பாஸ்ட் சென்டென்ஸ், ஒரு பாஸ்ட் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடியே ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு. அதாவது அவங்க அப்பா வர்றதும் பாஸ்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இல்லையா? அந்த குழந்தை அழுது இருக்கு. அப்போ அந்த குழந்தை அழுது இருக்கு அவங்க அப்பா வர்றதுக்கு முன்னாடி. இது ரெண்டையும் சேர்த்து படிச்சாதான் அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். ஓகே, the baby had cried இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுல வரக்கூடிய had cried அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த had cried அப்படின்றது தான் நமக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது had அப்படின்றது ஹெல்பிங் verb. நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா என்னன்னு இப்ப பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் verb, ரைட்டா? ஹெல்பிங் verb அப்படின்னா நம்ம அத பி ஃபார்ம் verb அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, பிளஸ் அதோட verb-ஓட தேர்ட் ஃபார்ம். verb-ஓட தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதுதான் verb-ஓட தேர்ட் ஃபார்ம். ஓகேங்களா? சோ அப்போ இங்க நான் கொடுத்திருக்க சென்டென்ஸ் பாருங்க. சப்ஜெக்ட் என்ன? பேபி. the baby அப்படின்றது சப்ஜெக்ட். had அப்படின்றது of course helping verb. had அப்படினா helping verb. cried அப்படின்றது past participle of verb. verb ஓட past participle. ஓகேங்களா? அதாவது cry அப்படின்றது verb. cryனா அழுகிறது, அது ஒரு நிகழ்ச்சி. அது வந்து நம்ம verb அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ அதோட past participle cried. y அப்படிங்கறத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல ied என்ற ஃபார்ம் சேர்க்கிறோம். சோ அப்போ cried அப்படிங்கிறது past participle. ஓகே गाइस, இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாம இந்த பத்தி டீடைலா, அதாவது பாசிட்டிவ்ல எப்படி, நெகட்டிவ்ல எப்படி, क्वेश्चन அதாவது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி had அப்படின்றது எங்க யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம்ன்றதையும் நாம இப்போ பார்க்கலாம். ஓகே गाइस, இப்போ நாம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படினா என்ன அப்படின்றத தெளிவா பார்க்க போறோம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் டு பி verb, அதாவது பி ஃபார்ம் verb, ஹெல்பிங் verb அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். அடுத்து verb-ஓட தேர்ட் ஃபார்ம். verb-ஓட தேர்ட் ஃபார்ம்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். verb அப்படினா அது பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு செயல் அப்படினா அது பேஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். play அப்படின்றது ஒரு verb, அத வந்து பேஸ் ஃபார்ம் verb அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ அதோட verb செகண்ட் past, verb third past participle. அப்போ past அப்படின்றப்போ played, past participle played, இதுதான் நாம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஹெல்பிங் வெர்ப்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஹெல்பிங் வெர்ப் அப்படின்றது ஒரு செயல் வந்து தனித்து இயங்க முடியாத நிலைமையில இருக்கு, அதுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற நேரத்துல நம்ம ஹெல்பிங் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஐ பிளே, ஐ பிளேட் அப்படின்றப்போ அது பாஸ்ட் சிம்பிளா இருக்கும், இல்லனா பிரசன்ட் டென்ஸா இருக்கும். சோ அத நம்ம இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல present perfect இருந்தாலும் சரி, ஒரு helping verb இல்லாம நம்மளால அத யூஸ் பண்ண முடியாது. சோ helping verb அப்படின்றது had. past perfect tense பொறுத்த வரைக்கும் அதோட helping verb had. singular and plural ரெண்டுக்குமே had தான் நம்ம helping verb யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது என்ன? I, we, they, you, he, she, it.
இது ரெண்டுமே வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கு. சோ சப்ஜெக்ட், இதுதான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சப்ஜெக்ட்டுக்கு இப்ப நான் ஒன்னு எழுதுறேன் பாருங்க. வி வி அப்படின்றத நான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். பிளஸ் அதோட ஹெல்பிங் வெர்ப் என்ன? had. பிளஸ் இப்ப நான் ஒரு பேஸ் ஃபார்ம் cry அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த cryக்கு தேர்ட் ஃபார்ம் என்ன வரும் பார்க்கலாமா? cry அப்படின்னா பேஸ் ஃபார்ம், cry அப்படின்னா past tense, cried அப்படின்னா past participle. அதாவது verb அப்படின்றது பேஸ் ஃபார்ம், verb toன்றது past to cried தான். அடுத்து verb tன்றது past participle, அதுவும் cried தான். சோ cried ஐ வராது, IED தான் நம்ம போட்டு யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. y வந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு IED, இதுதான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிளா இருந்தாலும் சரி இல்ல பாஸ்ட் டென்ஸா இருந்தாலும் சரி நாம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இத சென்டென்ஸா மேக் பண்ணி பாருங்க. we had cried, நாங்க எல்லாரும் அழுதோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நாங்க எல்லாரும் அழுதோம். அழுதோம் அப்படின்றது past tense, கரெக்ட்டுங்களா? அது past tense. அப்ப அதுக்கு முன்னாடி எதுக்காக அழுதீங்க அதுவும் வேணும் இல்லையா? so we had cried when my test was failed. my test was failed. நாங்க எல்லாரும் எதுக்காக அழுதோம்? எங்களோட டெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, என்னோட மார்க் வந்து போயிடுச்சு அப்படின்றதுக்காக நாங்க எல்லாரும் அழுதோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது we had cried when my test was failed. என்னோட டெஸ்ட் ஃபெயில் ஆனதுனால நாங்க எல்லாரும் அழுதோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? சோ இங்க past, in the past. ஓகேங்களா? இது பிரிச்சு பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வந்து சொன்னேன் இல்லையா? we had cried அப்படின்றது நாங்க எல்லாரும் அழுதோம் அப்படின்றதும் past. ஓகேங்களா? my test was failed அப்படின்றதும் past. my test was failed அப்படின்றதும் past. சோ அப்போ நம்ம ரெண்டு past tense இதுல கொண்டு வந்திருக்கோம். எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்? நான் இப்ப அழுதேன் அப்படின்னா அதுக்கான ரீசன் தெரியணும் இல்லையா? அப்போ நான் முன்னாடியே அழுதுட்டேன், நான் பாஸ்ட் டென்ஸ்ல அழுதேன், அதுக்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன். அப்போ இது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஆஃப் கோர்ஸ் ஒரு பாஸ்ட் டென்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு நிகழ்ச்சி நடந்ததை நம்ம சொல்றதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போ இதோட பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணலாம்ன்றத பார்த்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸையும் நான் உங்களுக்காக சொல்லி தரேன். சோ அதுக்காக என்னோட வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த எப்படி சொல்றோம்? நார்மலா சொல்றதுதான் பாசிட்டிவ். அதாவது இப்போ நீ வின் பண்ணிடுவ, இப்போ நீ ஜெயிச்சிருவ அப்படின்றதையும் தாண்டி ஒரு சென்டென்ஸை நம்ம நெகட்டிவ் இல்லாம யூஸ் பண்றது பேர் தான் பாசிட்டிவ். ஓகே, அந்த பாசிட்டிவ்க்கு இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நாம பார்க்கலாம். பாசிட்டிவ்னா நம்ம ஒரு சப்ஜெக்ட், ஹெல்பிங் வெர்ப், அதோட வெர்போட தேர்ட் ஃபார்ம், அவ்வளவுதான். இதுதான் நார்மலா நம்ம யூஸ் பண்ற பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். when the police arrived, போலீஸ் வந்துட்டாங்க. the thief had escaped, திருடன் ஓடி போயிட்டான். இது ரெண்டுமே தனித்தனியா படிக்கிறப்போ தனித்தனியான இறந்த காலம். ஓகேங்களா? பாஸ்ட் டென்ஸ். அப்போ when the police arrivedனா அந்த போலீஸ் அங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ்ல வருது. ஓகே, the thief had escapedன்றது அந்த திருடனும் ஓடி போயிட்டான், திருடனும் ஓடி போயிட்டான் அப்படின்றதும் நார்மலா நாம யூஸ் பண்ற பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் தான். ஆனா இது ரெண்டையும் நம்ம இப்போ சேர்த்து படிச்சு பார்க்க போறோம். when the police arrived, எதுக்காக அங்க போலீஸ் வராங்க? திருடனை பிடிக்கிறதுக்கு இல்லையா? பட் ஆனா அந்த திருடன் என்ன பண்ணிட்டான்? எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான். அதை நம்ம எப்படி சொல்றோம்? when the police arrived, the thief had escaped. இது வந்து ஒரு ஃபுல் சென்டென்ஸ்ல சொல்றோம். பட் ஆனா இதுல ஃபர்ஸ்ட் வருது என்ன? the thief had escaped. இதுதான் ஃபர்ஸ்ட் வருது. ஓகேங்களா? இத நம்ம ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், இத நம்ம செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது நார்மலா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நான் என்ன சொன்னேன்? பாஸ்ட் இன் தி பாஸ்ட், இதுதானே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சோ அப்போ பாஸ்ட் அப்படின்றது ஒரு விஷயம் நடக்குது
in the past. ஓகேங்களா? சோ ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுதான் நம்ம past in the past அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, the when the police arrivedன்றது செகண்ட். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் the thief had escaped. அந்த திருடன் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க? போலீஸ் அங்க வராங்க. இதுதான் full சென்டென்ஸோட மீனிங். திருடன் எஸ்கேப் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் போலீஸ் அங்க வராங்க. சோ இதுல the thief அப்படின்றது subject, had helping verb, escaped அப்படின்றது past participle, அதாவது verb ஓட third form ed. நார்மலா verb ஓட form என்ன, base form என்ன, escape. பட் past participle சொல்றப்போ நாம escaped அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். சோ past perfect tense அப்படின்றப்போ அதோட பாசிட்டிவ் ஃபார்மேட்டிவ் subject, helping verb, verb ஓட third form. ஓகேங்களா? இது வந்து ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு நடந்ததுக்கு முன்னாடி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இதுதான் past perfect tense. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது போலீஸ் வராங்க அப்படின்றது ஒரு விஷயம், அதுக்கு முன்னாடி திருடன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்றது ஒரு விஷயம். சோ போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே திருடன் ஓடிட்டான், இதுதான் past perfect tense. ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் நாம பார்க்கலாம். We reached the bus station and the bus had left. நான் பஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே பஸ் போயிடுச்சு. நான் பஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே பஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இல்லையா? அப்போ நான் பஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி அப்படின்றது ஒரு பாஸ்ட் சிம்பிள், பஸ் போயிடுச்சு அப்படின்றது அதுவும் ஒரு பாஸ்ட். ரெண்டையும் சேர்த்து நம்ம படிக்கிறப்போ பாஸ்ட் இன் த பாஸ்ட். அப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? பஸ் வந்து போயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் இல்லையா? அப்போ the bus had left அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? செகண்ட் ஒன் தான் we reached the bus station. ஏன்னா நான் பஸ் போனதுக்கு அப்புறமா தான் நான் அந்த ஸ்டேஷனுக்கே போயிருக்கேன். கரெக்ட்டுங்களா? பஸ் போனதுக்கு அப்புறம் தான் நான் அந்த இடத்துக்கே போயிருக்கேன். அதை நம்ம எப்படி சொல்றோம்? when we reached the bus station and the bus had left. நான் பஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி பஸ் போயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்போ past perfect tense அப்படின்றது ஃபர்ஸ்ட் வருது இல்லைங்களா? so the bus had left. the bus அப்படின்றது subject, had அப்படின்றது helping verb, left அப்படின்றது verb ஓட third form, அதாவது past participle. ஓகேங்களா? left அப்படின்னா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒரு சில verbல வந்து regular and irregular ரெண்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம verb past participle சொல்லுவோம். ஒரு சில இதுல அதாவது ரெகுலர் ஃபார்ம்ல ஒரு சில விஷயங்கள் மூணுமே ஒன்னாதான் வரும். ஆனா irregular பொறுத்த வரைக்கும் வேற வேற வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பேஸ் ஃபார்ம் வந்து நம்ம go அப்படின்னு வச்சுட்டோம்னா அதோட பாஸ்ட் என்ன? went. past participle gone. அப்போ இது மூணுமே டிஃபரெண்டா வருது இல்லீங்களா? சோ இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன் இருக்கிறத நம்ம irregular அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரெகுலரா இப்போ left அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா, அப்போ left மூணுமே ஒரே விஷயம். சோ அத வந்து நம்ம ரெகுலர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்னு write, written. சோ இது மூணுமே சேம், வேர்ட்ஸ் மாதிரில ஒன்னும் பண்ணல. சோ இது சேம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் சேர்ந்து வர்றத ரெகுலர் ஃபார்ம்னு சொல்லுவோம். சேர்ந்தாம மாத்தி மாத்தி வர விஷயங்களை நம்ம irregular அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு நான் சொன்ன பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட பாசிட்டிவ் ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்து நாம நெகட்டிவ் பார்க்கலாம். இப்போ நாம நெகட்டிவ் ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்றது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லன்னு பார்க்கலாம். நார்மலா நம்ம பாசிட்டிவ்க்கு எப்படி யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட், ஹெல்பிங் verb, verb ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். பட் நெகட்டிவ் அப்படின்றப்போ நெகட்டிவ் அப்படின்னா முடியாது, இல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம நாட் அப்படின்ற வேர்ட் நெகட்டிவ்க்கு நாம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? சோ இப்போ இங்க ஒரு சென்டென்ஸ் நான் எழுதியிருக்கேன், இதை வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு. ஓகே, இதுல நாட் அப்படின்றத நான் என்ன பண்ணிருக்கேன்? சுருக்கி இருக்கேன் இல்லையா? had not அப்படின்றத கன்ட்ராக்ஷன்ல hadn't அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். hadn't அப்படின்றது கன்ட்ராக்ஷன். ஓகேங்களா? இதை நம்ம பிரீஃபா சொல்லணும் அப்படின்னா had not அப்படின்றதோட கன்ட்ராக்ஷன் தான் hadn't.
ஓகேங்களா guys? hadn't அப்படின்றது had not ஓட contraction. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ்குள்ள நாம போகலாம். The movie was started but we hadn't gone. ஒரு திரைப்படம் வந்து தியேட்டருக்கு இப்ப நாம போறோம்னு முடிவு பண்ணிட்டோம். சோ தியேட்டருக்கு டிக்கெட் போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. தியேட்டர்ல மூவி ஸ்டார்ட் பண்ணிட்டான், பட் ஆனா நாங்க யாரும் போகல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தியேட்டர்ல படம் போட்டுட்டான், நாங்க யாரும் போகல அப்படின்றது ரெண்டு. தியேட்டர்ல படம் போட்டுட்டான்றது ஒரு சென்டென்ஸ், நாங்க யாரும் போகலன்றது இன்னொரு சென்டென்ஸ். ரெண்டுமே பாஸ்ட் சிம்பிள். ஆனா இதுலயே ரெண்டுமே, அதாவது தியேட்டர்ல படம் போட்டுட்டான் அப்படிங்கிறது ஒண்ணு, நாங்க போகல அப்படின்றது ஒண்ணு. இதுல ஃபர்ஸ்ட் எது வரும்? நாங்க போகல அப்படின்றது வரும். ஏன், எதுக்கு போகல? நீங்க போகலன்னு சொல்றீங்க, எதுக்கு போகலன்னு சொல்றீங்க? நாங்க படம் ஆரம்பிச்சிட்டோம்பா, ஆனா நாங்க போகல. படம் ஆரம்பிச்சுதான், ஆனா நாங்க போகல. சோ இது ஃபர்ஸ்ட். தென் ஆஃப்டர் ஒன் செகண்ட். சோ இப்போ நாங்க போகல அப்படின்றதுக்கான எங்க போகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க இல்லையா? அதுக்கும் நம்ம சேர்த்து ஆன்சர் பண்ணோம்ல, அதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஆனா அதுக்கு நெகட்டிவ் அப்படின்றப்போ போகல, போகலன்றது நெகட்டிவ். சோ இப்ப போறேன் அப்படின்னா அது பாசிட்டிவ், போகல அப்படின்னா அது நெகட்டிவ். சோ we அப்படின்றது சப்ஜெக்ட், had அப்படின்றது ஹெல்பிங் verb, not அப்படின்றது நெகட்டிவ், gone அப்படின்றது verb ஓட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான் சொன்னேன் இல்லையா, go அப்படின்றது verb ஓட பேஸ் ஃபார்ம், went அப்படின்றது பாஸ்ட் நாம யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்றப்போ gone வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். The author hadn't finished the story before he died. அதாவது ஒரு ஆத்தர் வந்து ஒரு புக் எழுதுறாரு, ஆனா அந்த புக் பப்ளிஷ் ஆகி முடிக்கிறதுக்குள்ள இறந்து போயிட்டாருன்னு சொல்றது வேற, அந்த புக்கை முடிக்கிறதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டார். ஒரு ஆத்தர் வந்து இறந்து போயிட்டாருப்பா, ஓகே, எப்படி இறந்தார், என்ன இறந்தார் அது நம்ம கேட்கல, பட் ஆனா ஒரு புக் எழுதி முடிக்கிறதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ ஒரு புக், ஒரு ஆத்தர் had not finished அப்படின்றது ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். the story before he died, அவர் அந்த ஸ்டோரியை பினிஷ் பண்றதுக்குள்ள இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இதுல the author had not finished அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அடுத்து தான் the story before he died, அதாவது before he died அப்படின்றது அடுத்துதான் வருது. ஏன் கேட்டீங்கன்னா, before அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அப்போ before he died அப்படின்றது பின்னாடியும், the author hadn't finished the storyன்றது முன்னாடியும் வரும். சோ இந்த சென்டென்ஸ் டைரக்டா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படின்ற பொசிஷன்ல தான் இருக்கு. சோ the author அப்படின்றது சப்ஜெக்ட், had அப்படின்றது ஹெல்பிங் verb, not அப்படின்றது நெகட்டிவ், finished அப்படின்றது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், finish அப்படின்றது நார்மலா verb ஓட பேஸ் ஃபார்ம், finish, finished அப்படின்னு சொல்லிட்டு நாம அதை சொல்லுவோம். சோ நெகட்டிவ் எப்படி நம்ம யூஸ் பண்றோம், எங்க யூஸ் பண்றோம், நெகட்டிவ்னா என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாம இன்ட்ராகேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ்னா ஒண்ணுமே கிடையாது, ஒரு கொஸ்டினை நம்ம கேட்கறது, நெகட்டிவா கேட்கிறோமா பாசிட்டிவா கேட்கிறோமான்றதை தவிர ஒரு கொஸ்டின் நாம கேட்கிறோம், அதுதான் நாம இன்ட்ராகேட்டிவ். அப்படின்னா கொஸ்டின் மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லுவோம். அத பத்தி இப்போ நாம கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். questioning. questioning na interrogative question. interrogative அப்படினா yes or no அப்படினு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா? ஒரு question கேக்குறாங்க, அதுக்கு நாம ஆன்சர் பண்றோம் அப்படின்றது தான் yes or no அல்லது interrogative sentence அப்படினு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ past perfect tenseக்கு interrogative sentences நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத நாம இப்போ பார்க்கலாம். நார்மலா past perfect tense ஓட ஃபார்முலா என்ன? subject plus had plus past participle. பட் questioning பொறுத்த வரைக்கும், அதாவது இது interrogative sentences பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா had helping verb முன்னாடியும் subject பின்னாடியும் யூஸ் பண்ணுவோம். helping verb முன்னாடியும் subject பின்னாடியும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து இதுக்கு நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். the thief had escaped. திருடன் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? இதுக்கு நம்ம எப்படி क्वेश्चंस மேக் பண்ணுவோம்? நான் என்ன சொல்லிருக்கேன், சப்ஜெக்ட் பின்னாடியும் ஹெல்பிங் verb அதாவது had வந்து முன்னாடியும் வரதுதான் interrogative sentence. சோ அத நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா had the thief
escape. திருடன் ஓடி போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம் இல்லையா, திருடன் ஓடி போயிட்டானா அப்படின்னு கேக்குறதுக்கு had helping verb முன்னாடியும் subject பின்னாடியும் நாம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். It had rained. மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அத क्वेश्चन கேக்குறப்போ நம்ம எப்படி கேட்போம், மழை பெஞ்சுச்சா அப்படின்னு தானே நம்ம கேட்போம். சோ அப்போ had முன்னாடி போடுறோம். had it rained. மழை பெஞ்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம் இல்லையா. சோ இன்ட்ராகேட்டிவ் क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் ஹெல்பிங் verb முன்னாடியும் சப்ஜெக்ட் பின்னாடியும் யூஸ் பண்ணி தான் நம்ம क्वेश्चन ரைஸ் பண்ணுவோம். ஓகே, क्वेश्चंस ரைஸ் பண்றதுக்கு நார்மலா நம்ம when, where, they, how much அந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ நம்ம எந்த மாதிரி இடங்கள்ல எப்படி வந்து யூஸ் பண்ணணும், இப்போ டைமை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேக்குறாங்க அப்படின்னா நம்ம டைம்க்கு ஏத்த மாதிரி when, அப்படி இல்லைன்னா what அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். இப்போ ஒரு விஷயத்த கேக்குறாங்க, எங்க போறீங்க, எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி क्वेश्चन கேட்டிருந்தாங்க அப்படின்னா அங்க where are you going அந்த மாதிரி நம்ம where அப்படின்றத யூஸ் பண்ணலாம். சோ questioning அதாவது where, when, which இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னாலும் அது இன்ட்ராகேட்டிவ் क्वेश्चंस தான். நம்ம இன்னைக்கு பார்த்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிளியரா உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டோவா இருக்கு. சோ என்னோட சேனலை ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு, தெரிஞ்சுக்கணும், சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.